ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட் இன் பைத்தானில் நெஸ்டட் லிஸ்ட்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நெஸ்டட் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ லிஸ்ட் வித்தின் அனதர் லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறது பார்த்தோன்னா நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவோம். நெஸ்டட் லிஸ்ட் இன் பைத்தான் அலோ எ லிஸ்ட் டு கண்டெயின் மல்டிபிள் சப் லிஸ்ட். அதாவது நெஸ்டட் லிஸ்ட் என்ன பண்ணோன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய லிஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த லிஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் சப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐட்டம்ஸ் இன் ஈச் சப் லிஸ்ட் மே பி ஆஃப் வேரியஸ் டேட்டா டைப்ஸ். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது இன்டீஜர் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட், டபுள், அந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். கமா செப்பரேட்டர் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சப் லிஸ்ட்டுக்கும் நம்ம என்ன கொடுப்போம்னா காமா வந்து கொடுப்போம். காமா கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். அண்ட் தென் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன கொடுப்போம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கொடுப்போம். த இன்னர் லிஸ்ட் கேன் கண்டெயின் another list thus creating multiple levels of nesting. அதாவது என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்னர் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நெஸ்டிங்கை நம்ம திருப்பி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆக போது கிரியேட்டிங் ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெஸ்டட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ நெஸ்டட் லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் பை பிளேசிங் ஏ கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ். அதாவது கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சப் லிஸ்ட்டு, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 1 கொடுத்துருக்கோமா, அண்ட் தென் 2 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப் லிஸ்ட்டு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா 3,4 கொடுத்துருக்கோம், அது ஒரு சப் லிஸ்ட்டு. அண்ட் தென் E,F அந்த சப் லிஸ்ட்டுக்குள்ளே வரும் G,H. இப்போ வந்து சப் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ன்றது 1, 2, 3, 4, EFன்றது 2வது, அண்ட் தென் Gன்றது 3, Hன்றது 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2க்குள்ளே 3,4 இருக்குது, அது ஒரு சப் லிஸ்ட்டு. இது வந்து நெஸ்டட் ஆக்சஸ். இந்த இது நெக்ஸ்ட் ஆக்சஸ் நெஸ்டட் லிஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஐட்டம்ஸ் வழியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டெக்ஸஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வந்து லிஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1 அண்ட் தென் 2ல் பார்த்தீங்கன்னா 2ல் வந்து அனதர் சப் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். இது 0, 1, 2. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா C,Dன்னு இருக்குது. அண்ட் தென் அனதர் சப் லிஸ்ட் இருக்குது, அது வந்து திருப்பி 0, 1, 2ன்னு எடுத்துப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா E,F அந்த இதுக்குள்ளே E,F இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A,Bன்னு வரும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப் லிஸ்ட்டு C,D. அந்த C,Dக்குள்ளே இன்னொரு சப் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா E,F அண்ட் தென் G,H. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வழியாக பார்த்தீங்கன்னா சப் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இதோடைய சப் லிஸ்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த கீழே இருக்க டயக்ராமுக்காக நான் போட்டிருக்க சப் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதோடைய அவுட்புட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா L2ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0, 1, 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அண்ட் தென் 3, 4 இருக்குது. இப்போ L0ல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து L2 வந்து நமக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு L2ல் 2ன்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து 2, இது 0, 1, அது 2. அப்போ L2ல் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், E,Fன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் L2ல் 0. L2ல் 0. இப்போ வந்து L2 தான் அந்த இது அதுக்குள்ளே 2. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2ல் 2, இது வந்து 0, இது 1. அப்போ L0 நமக்கு வந்து ஈன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைனஸ்லேருந்து போகும்னா இந்த பக்கம் ரிவர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆக போகும். இப்போ வந்து -1, -2, -3, -4, -5, -3 வந்து 2ஆக பிரியுது. -1, -2, -3, இது -1, அதில் -1, -2, இது L of -3, இது L of -3, -3, 1ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்படி பார்த்தீங்கன்னா இதான் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லுவோம். நெகட்டிவ் வேல்யூவில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது இப்போ எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போ சேம் திங் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா L of -3ன்னு பார்க்கும்போது இதுதான் L of -3. இது வந்து -4, -5, -4 வரும். இதான் நடுவில் இருக்கிறதான் -3. அப்போ இந்த இடத்துல வரும்போது இது -3 வரும். அண்ட் தென் இது -2 இந்த பக்கம் இருக்குது -4, அண்ட் தென் அது பக்கம் -5, இது -2, -1. இப்போ L of -3ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு L of -3. அப்போ நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும் C,D, E,F அதான் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா L of 3 -1ன்னு பார்த்தோன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா E,F தான் -1. அப்போ நமக்கு ரெண்டாவது அவுட்புட் வந்து E,Fன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இது பார்த்தீங்கன்னா
-2 பார்த்தீங்கன்னா தான் -2 நமக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுனான்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுறது. இப்போ L(1)ல் 1 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 0, இது 1, இது வந்து 2. இப்போ L(1)ல் 1, இதில் 1 பார்த்தீங்கன்னா 1 1 1 0. இப்போ 1ல் 1 கொடுத்தோம்னா அது வந்து ஃபைன் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த இடத்துல இது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி வரும். இல்லை இது வந்து 0 தான் இல்லையா, நம்ம 1ன்னு டிக்ளேர் பண்ணுறோம். இது 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 1 வரும். அப்போ நமக்கு எந்த இடத்துல 5 வரும்னா சின்ற இடத்துல நமக்கு ஃபைன்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம்ஸ் டு நெஸ்டட் லிஸ்ட்டில் எப்படி வந்து ஐட்டம் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் ஆஃப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த ஆட் ஆகும், அந்த டேட்டா வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகும். அதான் அப்பெண்ட் ஆஃப் மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ L(1)ல் எனக்கு அப்பெண்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ L(1) நமக்கு எது, இதுதான் வந்து B(C) இருக்குது இல்லையா, அதுதான் வந்து L(1). இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் A வந்து 0, இது வந்து 1 அண்ட் தென் அது வந்து 2. இப்போ இந்த 1ல் 5 ஆட் பண்ணோன்னா B(C)யில் லாஸ்ட்டில் ஆட் ஆகும். அதான் அப்பெண்ட் ஆஃப்ன்ற மெத்தடு. இப்போ கிளியராக அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இடத்துல எனக்கு இன்செக்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனா இன்செக்ட் ஆஃப். அப்பெண்ட் ஆஃப் கொடுத்தோன்னா லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். இன்செக்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். இப்போ 0 1 2 இன்செக்ட் ஆஃப் 0, A, அதாவது R(1)ல் அது 0, A. அப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொசிஷனில் A வந்து எனக்கு ஆட் ஆகி 1, A 2, 3ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மோர் தென் 1 ஐட்டம்ஸ் அட் ஏ டைமில் நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா அதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆஃப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆஃப்ன்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். இப்போ R(1)ல் ஆட் பண்ண போகிறேன். R(1)ல் பார்த்தீங்கன்னா 2, 3, அதுக்கப்புறம் A, B, Cன்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். இப்போ அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2, 3க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும், A, B, Cன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் மெத்தட்ஸ். அந்த மாதிரி அவுட்புட் நமக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிமூவ் ஐட்டம்ஸ்னால் ஒரு லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது ஐட்டமில் அதில் வந்து பாப் ஆஃப் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பாப் ஆஃப் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ வந்து லிஸ்ட்டில் நான் கொடுத்துட்டேன் பாப் ஆஃப் 1ல் பாப் ஆஃப் 1 பொசிஷனில் எனக்கு வந்து அதாவது R(1)ல் 1 பொசிஷன், R(1)ல் என்ன பொசிஷன் எனக்கு 3ன்றது எனக்கு டெலீட் ஆகணும். அப்போ என்ன ஆகுனா 3ன்ற வேல்யூ வந்து எனக்கு வந்து டெலீட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3ன்ற வேல்யூவை டெலீட் ஆகி நமக்கு அந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆஃப்ன்ற மெத்தடே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ வந்து டெலீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற இதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆஃப். இப்போ ரிமூவ் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டேன். அப்போ R(1)ல் 3ன்ற வேல்யூ ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆஃபோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு லென்த்தோடைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது லென் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துட்டா லென் ஆஃப் A கொடுத்தா அது எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறதா லென் ஆஃப் 1 2 3 இருக்குது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 3ன்ற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 3 1 2 3 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு லென் ஆஃப் A(1)ல் வந்து எனக்கு எத்தனை லென்த் இருக்குன்னு பார்க்கணும். அதில் வந்து 2 3 2 இருக்குல்லையே, ஆனால் 2 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் த்ரூ ஏ நெஸ்டட் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நெஸ்டட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இஸ் ஏ சிம்பிள், அதாவது ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏன்ற வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 லிஸ்ட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்து வர மாதிரி. அப்போது எனக்கு என்ன ஆகும்னா லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது லைனாக வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.